தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி என தொடரப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நடந்து முடிந்த நீட் தேர்வு முடிவுகளில் ஏராளமான மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற்றது மற்றும் ஒரே தேர்வு மையத்திலிருந்து அதிக மதிப்பெண் பெற்ற விவகாரம், கருணை மதிப்பெண் வழங்கிய விவகாரம் என பல குளறுபடிகள் இருந்ததாக எதிர்ப்புகள் எழுந்தது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்த தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய தேர்வு முகமை குளறுபடிகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிப்பதற்கு தற்போது உச்சநீதிமன்றமானது தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த அளவில் பல்வேறு தரப்பு நீட்டினுடைய கோச்சிங் சென்டர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் தரப்பிலும் பல்வேறு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது இன்று நீதிபதிகள் அசாதுதீன் அமனுல்லா மற்றும் விக்ரம்நாத் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தேசிய தேர்வு முகமையானது பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே சமயம் கலந்தாய்விற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தும் தற்போது நீதிபதிகள் திட்டவட்டமாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது ஜூலை 8ஆம் தேதிக்கு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்கிடையே தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது அனைத்திலும் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும். குறிப்பாக நீட் தேர்வினுடைய அந்த வினாத்தாள் குளறுபடி அது வெளியே லீக் ஆனதா இல்லையா என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் அளிக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இறுதிக்கட்ட அந்த அதிகாரப்பூர்வமான தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்ட போது அதில் அந்த மார்க்குகள் கிரேஸ் மதிப்பெண், கருணை மதிப்பெண் உள்ளிட்ட விவகாரங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை என்பது உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்பொழுது இன்றைய விசாரணையின் பொழுது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.